அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. அதாவது உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும் ஒரு நிலை. இந்த நிலை சுமார் 120 நாட்கள், அதாவது 4 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வானது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன். அதாவது ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த கிரகம். ஸோ இந்த கிரகம் இந்த ஒரு ராசியில் உச்சம் பெறும் பொழுது அது ஒரு அபரிவிதமான யோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. சில பேருக்கு மாளவியா யோகத்தை உருவாக்கும், சில பேருக்கு பரிவர்த்தனை யோகத்தை உருவாக்கும். ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவனா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்கள், சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எப்படியேற்பட்ட நபர்களையும் ஈஸியாக அதாவது ஒருத்தர் நல்லவங்களாக கெட்டவங்களான்னு ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது தராசு போலங்க, நீதி நெறி தவறாத நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு படுதுன்னா யாருக்குமே ஃபேவராக ஆன்சர் பண்ணணும், இல்லை அன்ஃபேவராக ஆன்சர், அதாவது ஒருத்தருக்கு அதாவது சரிங்கிறவங்களுக்கு சரி, தவறு அப்படிங்கிறவங்களுக்கு தவறுங்க. அந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து தாங்க நான் வாழ்க்கையவே வாழ்ந்துட்டுருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் யாரை நம்புறதுன்னே தெரியலைங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு விதமான ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே என்னை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. நான் ஒரு வேலை செய்கிற இடத்துலையே இருக்கட்டுங்க, ஒரு ஸ்தாபனம், அதாவது ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டுங்க, அந்த இடத்துல நான் பண்ணக்கூடிய வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள், எல்லாருமே என்னை ஏதோ ஒரு விதத்தில் என்னை அதாவது எதிரிகள் மாதிரி பார்க்குறாங்க. என்னுடைய வேலையில் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேங்க, என்னுடைய தொழிலில் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், என்னுடைய காரியத்தில் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா மற்றவங்கெல்லாம் இவர் சுயநலவாதிங்க, இவருடைய விஷயத்தில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது தன்னுடைய சூழ்நிலை எல்லாமே கரெக்டாக நடந்துக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எடுக்கக்கூடிய முயற்சிகள் மற்றவங்க எனக்கு வச்ச பேர் சுயநலவாதிங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தன்னை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் என்னுடைய நிலையை நான் மாற்றிக்கணும், நான் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நான் என்னுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கிறனால மற்றவங்கெல்லாம் எனக்கு எல்லாம் எதிரியை பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முயற்சி பண்ணி எனக்கு தேவையான விஷயத்தை நான் தெளிவாக பண்ணுறேன். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருக்குது. என்னால் ஆக்டிவாக செயல்படவே முடியலைங்க. ஒரு இடத்துல நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட, ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு அந்த உதவிகள் கரெக்டான நேரத்தில் சேர்றதில்ல. ஆனால் என்ன நிறைய பேர் ஹெல்ப் கேட்டிருக்காங்க, நான் என்கிட்ட இல்லை அப்படின்னா கூட ஒருத்தர்கிட்ட வாங்கி கூட நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இதனால் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன். அதே போல் வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைங்க, நிறைய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு. எப்போவோ வாங்கின கடன், எப்போவோ யாருக்கோ வாங்கி கொடுத்த கடனெல்லாம் இன்றைக்கி போட்டு என்னை வாட்டி எடுத்துகிட்ருக்குங்க. நிறைய விஷயங்கள், அதாவது அவங்க பார்த்து நினச்சா எனக்கு அவங்களோட பிரச்சனை ஈஸியாக தீர்த்துக்கலாங்க. ஆனால் நான் சிரமப்படணும், நான் மற்றவங்க மத்தியில் அவமானப்படணும் அப்படிங்கிறத மட்டுமே நினச்சிட்ருக்காங்க. ரொம்ப காலகட்டங்களாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்குறேன். அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல எனக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதே இல்லை. என்னோடய உழைப்பை மட்டுமே திருடிட்டுருக்காங்க. அதுக்குண்டான முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லை, அதுக்குண்டான வளர்ச்சிகள் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லைங்க. முன்ன மாதிரி ஸ்பீடாக எந்த வேலையும் செய்ய முடியல. ஏதாவது ஒரு விஷயத்தை இறங்கணும் அப்படின்னா அது தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நான் நினச்ச மாதிரி என்னுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது மாறாதான். என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் என்னை எதிரியாக பாவிக்கிறத விட்டுட்டு என்னையும் சாதாரணமாக நினைக்கவே மாட்டாங்களா? நான் கேட்ட இடத்துல ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் தீராதான்? எனக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் என்னை விட்டு போகாதான்? நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அந்த வாழ்க்கையை கரெக்டான விதத்தில் கொண்டு போக முடியாதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது இது ஒரு நல்ல யோக காலகட்டங்கள். ஸோ இது வரைக்கும் தொழிலில் யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி உங்களுடைய தொழிலை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. உங்கள் வேலையை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாரையும் நீங்கள் எதிரியாகவும் நினைக்கல, யாரையும் துரோகியாக நினைக்கல. ஆனால் மற்றவங்க அப்படி நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டான விதத்தில் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபீல்டு நீங்கள் 100% சக்ஸஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். யாரை பற்றியும்
கவலைப்படாதீங்க. உங்கள் பிஸ்னஸில் இந்த டைமில் தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. கரெக்டான பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது உங்களை வந்து சேருவாங்க. ஸோ நிறைய பிளான் வச்சுருக்கீங்க. அந்த பிளானை வந்து கரெக்டான நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு கால சூழ்நிலைகள் இந்த 120 நாட்கள். ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துங்க, உங்களுடைய தொழில் லாபத்தை உயர்த்துங்க, உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கண்டிப்பாக மற்றவங்க மத்தியில் உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்குங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், புது பிஸ்னஸ் ஐடியா வந்து யாராவது வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதை செயல்படுத்தும் போது கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே வந்து என்னை எதிரியாக பார்க்குறாங்க, ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன், என்னோடய உழைப்பை மட்டுமே திருடிட்டுருக்குறாங்க, எனக்கு உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியம் அப்படிங்கிறது இல்லை, என்னுடைய திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கறதில்ல. ஸோ ஒரே நேரத்தில் எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் இன்றைக்கி நல்ல ஒரு லெவலில் இருக்காங்க, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க, ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாங்க, அவங்க கேட்ட இடத்துல நிறைய படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஆனால் எல்லா வேலையும் என்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே இவர் சூப்பராக செஞ்சு முடிச்சிருவாருங்க, இவர்கிட்ட எவ்வளோ வேலையை கொடுத்தாலும் நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லி என்னை வேலை மட்டுமே வாங்கிட்டு இருந்தாங்களே தவிர அந்த வேலைக்கு தகுந்த ஒரு 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 ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையும் இல்லாமல் போயிடுச்சுங்க. ஸோ அந்த நிலையெல்லாம் கண்டிப்பாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய துறையில் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்குங்க. நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைப்பதற்கான கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இந்த வேலையை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலையிலும் இருக்கிற வேலையை நீங்கள் விட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா அது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுகளாக கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வேலை செய்கிற இடத்துல உங்களை பற்றி தப்பான சில அபிப்பிராயங்கள் யாரையுமே வந்து தேவையில்லாத கமெண்ட் பண்ண வேண்டாம். அதாவது உங்களுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்களாக இருக்கட்டும், ஒருத்தரை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை யார் மேலேயும் தெரியப்படுத்த வேணும். அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழல் கூட கண்டிப்பாக ஏற்படும். நான் ஏற்கனவே எதிரிகள் ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உருவாகும் போது சில பகைகள் அப்படிங்கிறது வருங்க. அதையவே வந்து பாசிட்டிவாக மாற்றி கொண்டு போகிறதுக்கான சூழலும் இருக்குங்க. திருமண தடை அப்படிங்கிறது கட்டாயமாக விலகுங்க. ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோங்க, அது எதுவுமே வந்து சரியாக வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னிங்கன்னா கூட இந்த நேரத்தில் அது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். நிறைய கருக்கலைப்பெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குங்க, குழந்தை வந்து தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சி நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கட்டாயமாக கவனம் செலுத்துங்க. அந்த ஆரோக்கியத்தில் தேவையில்லாத சில செலவினங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி கட்டாயம் வருங்க. அந்த ஹாஸ்பிட்டல் செலவு வந்தாலும் அது பூரணமாக குணம் அடையக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால தாங்க யாருக்கோ வாங்கிக்கு தாங்க கொடுத்தேன், இன்றைக்கி வந்து அந்த கடனுக்கு உண்டான வட்டி நான் தான் கட்டுறேன், வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு. ஹெல்ப் பண்ண போய் இன்றைக்கி அதில் நானே மாட்டிக்கிட்டு அதனால சரி நிறைய சட்ட சிக்கல்கள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் பார்த்துட்ருக்கேன்னா இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலை அப்படிங்கிறது வருங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள், அவங்க கட்ட வேண்டிய பணத்தை அவங்களே கட்ட வைக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக வருங்க. கடன் பிரச்சனையும் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றமும், வெளியூர் சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது உயர்கல்வி படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் அல்லது சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. ரொம்ப நாளாக வந்து அதாவது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வராமல் இருக்குங்க, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, கூட பங்காளிகள்லாம் தேவையில்லாத கேஸ் போட்டாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய நாள் அது வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருமா, அந்த பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு வருமா அப்படின்னா கட்டாயமாக பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஸோ நிறைய அமைப்புகள் நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கரெக்டான சூழ்நிலையில் இந்த 120 நாட்களுக்கு கரெக்டாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கரெக்டான முறையில் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.